அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோல வந்துட்டு எப்படி ஐபிஓ அப்ளிகண்ட் வந்துட்டு எடிட் இல்லைன்னா டெலிட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா மை அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா ப்ரொஃபைல்ல வந்துட்டு நம்மளுக்கு மேனேஜ் ஐபிஓ அப்ளிகண்ட் ஆப்ஷன் வரும் அப்படிங்கறத நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அங்க இருக்கிற மீதி ரெண்டு ஆப்ஷன் பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம், எடிட் அண்ட் டெலிட். ஸோ இப்போ எடிட் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம டீடைல்ஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வந்துட்டு மாடிஃபை பண்றதுக்காக நாம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ இங்க நிக் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்ன்றது நம்ம எத்தனை அப்ளிகண்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோமோ அவங்களோட நேம் வந்துட்டு இந்த டிராப் டவுன்ல நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டிராப் டவுன்ல உங்களுக்கு எந்த அப்ளிகண்ட் வேணுமோ அந்த அப்ளிகண்டோட நிக் நேமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அதாவது நம்ம நேம் என்ன கொடுத்துருக்கோம், அப்ளிகண்ட் நேம், பேனு, கன்ஃபார்ம் பேன். இது வந்து இது நம்மளால மாற்ற முடியாது. ஏன்னா இது வந்து ஒன்ஸ் நம்ம கொடுக்கறது தான், ரெஜிஸ்டர் பண்றது தான். இல்லைன்னா நீங்க டெலிட் பண்ணிட்டு தான் திருப்பி வந்துட்டு நம்மளோட டெபாசிட்டரியை மாற்ற முடியும். ஸோ இதுல ஏதாவது மைனர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த எடிட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ எடிட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எடிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நிக் நேம் மட்டும் நம்மளால எடிட் பண்ண முடியாது. ஏன்னா நிக் நேம் வந்து நம்ம மாத்தி ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்றதுல ப்ராப்ளமும் நம்மளுக்கு வரப்போறது இல்லை. ஸோ அதனால இப்போ என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மாடிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும். அடுத்ததுனா டெலிட் பண்றதுன்னா டெலிட் பண்றது வந்து அதே மாதிரி தான். எடிட் பக்கத்துல இருக்க இந்த டெலிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை நிக் நேம், அதாவது எத்தனை அப்ளிகண்ட் ஆட் பண்ணியிருக்கோமோ அவங்களோட நிக் நேம் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் எந்த அப்ளிகண்ட் நம்மளுக்கு வேணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு, அதாவது அந்த அப்ளிகண்டோட தான் நம்ம டெலிட் பண்ண போறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி வெரிஃபை பண்ணிட்டு டெலிட் கொடுத்துருங்க. ஸோ டெலிட் கொடுத்தோடனே வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்அப் கேட்கும், இவங்களோட தான் அப்படின்ட்டு. இப்போ நாம வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நிக் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் வந்துட்டு இஸ் டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி இங்க கொடுத்துருக்க மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ இப்படிதான் வந்துட்டு ஐபிஓ அப்ளிகண்ட் வந்துட்டு எஸ்பிஐல நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்றோம். ஸோ அடுத்து நாம வந்துட்டு ஐபிஓ எப்படி அப்ளை பண்றது அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.